ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிலி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு காலையில ரோசி வீட்டு வாசல்லையே நின்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க பிங்கியும் சோட்டுவும் வந்தாங்க. என்ன ரோசி, காலையில இருந்து வீட்டுக்கு வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? யாராவது வரப்போறாங்களா? ஆமா பிங்கி, இன்னைக்கு என்னோட அக்கா வெளிநாட்டுல இருந்து இங்க வராங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆச்சே, அதை ஏன் சோகமா சொல்ற? இல்ல பிங்கி, என் அக்கா வெளிநாட்டுல வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த கிராமம் பிடிக்குமோன்னு சந்தேகமா இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா பிடிக்கும், நீ கவலைப்படாத. அப்போது அங்கிருந்து ஒரு கார் வந்தது. கார்ல இருந்து ரோசியோட அக்கா ஜென்சியும் அவரோட மகன் சீனுவும் இறங்கினாங்க. வாங்கக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களா அக்கா? பயணம் நல்லபடியா இருந்துச்சா? ஏதோ இருந்துச்சு. இவ என்னோட தோழி பிங்கி, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இருக்கட்டும். உள்ள வாங்கக்கா. உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா அக்கா? பரவாயில்ல. ஆமா, ஏசி இல்லையா? இல்லக்கா, இந்த ஃபேன் தான் இருக்குது. இந்த ஃபேனா? ஓ காட், இவ்ளோ வெயில்ல ஒரு ஏசி கூட இல்லையா? நீங்கெல்லாம் எப்படிதான் இப்படி வாழ்றீங்களோ? சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இருங்கக்கா, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு மினரல் வாட்டர் தான் வேணும், அதுவும் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. ஹே ஹலோ, உன்னோட நேம் என்ன? பிங் கி. வந்து இந்த ஃபேன் ஆன் பண்ணி விடு. பிங்கி கோபத்தோட வந்து ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டா. ஐயோ, சுத்தமா காத்தே வரமாட்டேங்குது. இத வச்சு நான் எப்படிதான் வாழ்றது? லிலியும் சோனாவும் தண்ணீர் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோனா, காலையில இருந்து இந்த ரோசியையும் பிங்கியையும் காணவே இல்லையே. நானும் அதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் லிலி. அப்போ பிங்கி அங்க வந்தா. வா பிங்கி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னையும் ரோஷியையும் காலையில இருந்து காணோமே. ரோசிய எங்க காணோம்? அட, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரோசியோட அக்கா ஜென்சியும் அவங்க மகன் சீனுவும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதான் ரோசி காலையில இருந்து ஒரே வேலையா இருக்கா. ஆமா ஆமா, ரோசி ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க அக்கா வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னு. ஆமா பிங்கி, நீ அவ அக்காவை பாத்தியா? எப்படி? நமக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களா? நம்ம பேசி பழகலாமா? கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்காங்க. பழகிறது கஷ்டம்தான். அதெல்லாம் போக போக பழகிடும். இப்பதானே அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதனால இந்த கிராமத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். எல்லாரும் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ரோசி வாட்டர் கேன தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இருந்தா. அப்போ வர வழியில ரோசிய பார்த்தாங்க. என்ன ரோசி, ஒரே வேலையா இருக்க போல. உன் அக்கா வந்திருக்காங்களா? எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோனா. என்ன இந்த தண்ணிய வாங்கிட்டு வர? என் அக்காக்கு இந்த தண்ணி தான் பிடிக்குமா? குழாய் தண்ணி பிடிக்காதாம். சரி சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால அந்த பழக்கத்தை இங்க செய்யலாம். சரி, இன்னைக்கு சாயந்தரம் உன் அக்காவை பார்க்க வீட்டுக்கு வர்றோம், சரியா? சரி வாங்க. ரோசி தன் அக்காக்காக ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்ன செய்யற ரோசி? உங்களுக்காக தாங்க ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஆரஞ்சு சாறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ ஷர்ட், இப்படி பிழிந்து செய்தா கையெல்லாம் வலிக்குமே. எப்படி இதெல்லாம் செய்றீங்க? ஐயோ, இதுக்கு பேசாம ஒரு பாட்டில் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டா போச்சு. நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன், நீ ஒன்னு செய்ய வேண்டாம். ஜென்சி தான் கொண்டு வந்து இருந்த ஆரஞ்சு ஜூஸ குடிச்சா. அக்கா, இதெல்லாம் குடிக்க கூடாது, உடம்புக்கு ரொம்ப கேடு. அரப்போ ரோசி, ஒரே ஓல்டா பேசாத. நீ எப்போதான் அப்டேட் ஆக போறியோ தெரியல. இந்த சின்ன கிராமத்துல இருக்கிற வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்ப. ரோசி விதவிதமா தன்னோட அக்காவுக்காக சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தா. ரோசி, என்ன இதெல்லாம்? இந்த காலத்துல இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? உனக்கு டேஸ்டே இல்லையா? இதெல்லாம் நீயே சாப்பிடு, நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த சாப்பாட்டையா இவ்ளோ நேரம் நின்னு கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்த? இதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணிட்டா சாப்பாடு வீட்டுக்கே வந்துற போது.
ஜென்சியும் அவள் மகன் சீனுவும் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். அக்கா, என்னதான் இது சுவையா இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப கேடு. இது அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு பெரிய நோய் வந்துரும்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் உன் வேலைய பாரு. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் ஜென்சிய பார்க்க ரோசி வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, இவங்க எல்லாரும் என்னோட தோழிகள். பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க. இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எதுக்கு? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், ஏதாவது கிடைக்காதான்னு வந்திருக்காங்களா? அக்கா, அப்படி இல்ல. நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால நலம் விசாரிக்க வந்திருக்காங்க. இது இந்த கிராமத்தோட வழக்கம்க்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்களும் உங்க வழக்கமும். அம்மா அம்மா, என்ன காப்பாத்துன. இந்த ஆன்ட்டி என்ன அடிக்க வராங்க. ஓ ஹலோ, எதுக்காக என்னோட சன்ன அடிக்க வர? என்னாச்சு பிங்கி, ஏன் அடிக்க வர? லில்லி, இந்த பையனோட தலையில புழு நெளியுது பாரு, அதத்தான் அடிக்க வந்த. ஓ சொட், இது ஒரு ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல் கூட உங்களுக்கு தெரியாதா? முட்டாள்களா. அம்மா, எனக்கும் இந்த மாதிரி தலைமுடி வேணும். டேய், இந்த மாதிரியெல்லாம் முடி வச்ச ஊர்ல உள்ள எல்லா குருவிகளும் உன் தலையில தான் வந்து தங்கும், பரவாயில்லையா? ஐயோ வேண்டாமா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் அக்கா கொஞ்சம் கோவக்காரங்க, மத்தபடி ரொம்ப நல்லவங்க. பரவாயில்ல ரோசி. மறுநாள் காலையில ஜென்சி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரோசி வேலைக்கு கிளம்பிட்டா. அக்கா அக்கா. என்ன ரோசி? அக்கா, நீங்க வீட்ல இருங்க, நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஓ காட், இந்த வெயில்ல எப்படிதான் வேலை பாக்குறாங்களோ. என்னோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடும் போல இருக்கு. சன்கிளாஸ் போட்டுட்டு தான் வெளியில வர வேண்டியதா இருக்கு. என்ன இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ரோசி தன் அக்காக்கு இளநீர் கொடுத்தா. இந்தாங்கக்கா இளநீர், இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நீ ரொம்ப அசுத்தமா இருக்க. உன்னோட இந்த இளநீர் எனக்கு வேண்டா. போ போ, என்கிட்ட வராத. கவலைப்படாத ரோசி. நான் என் அக்காக்கு அன்போட பாசத்தோட இந்த இளநீரை கொடுத்தேன். ஆனா அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. வர வர என் அக்காக்கு என்ன பிடிக்கல போல. எல்லாம் சரியாயிடும் ரோசி, நீ கவலைப்படாத. மரத்தடியில் நின்று சீனு பீச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஸ்வீட்டியும் சோட்டுவும் அங்க வந்தாங்க. சீனு, விளையாட வாரியா? சீனு சோட்டுவ கண்ணுக்கவே இல்ல. அப்போ பிங்கி அங்க வந்தா. என்னடா குட்டி பசங்களா, என்ன பண்றீங்க? விளையாடலையா? அம்மா, நான் இந்த சீனுவை விளையாடுறது கூப்பிட்டேன். ஆனா அவன் என்ன பார்க்க கூட மாட்டேக்கான். ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான். இவங்க அம்மா தான் வீட்ல ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனுமா? என்னடா சீனு, என் பையன் விளையாட கூப்பிட்டானா? போய் விளையாட வேண்டியதுதான். எதுக்குடா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? நான் மொபைல்ல தான் விளையாடுவேன், இங்கெல்லாம் விளையாட மாட்டேன். மொபைல்குள்ள நீ எப்படிடா போய் விளையாட முடியும்? இங்க தானடா ஓடி விளையாட முடியும். ஆமா, நீ என்ன சாப்பிடுற? இது பீட்சா. பிங்கி கொஞ்சம் பீட்சாவை வாங்கி சுவைத்து பார்த்தாள். என்ன இது, மழு மழுன்னு வாயெல்லாம் ஒட்டுது. அம்மா, எனக்கும் பீட்சா வேணும். டேய், இதெல்லாம் நீ சாப்பிட்டனா இதயமும் குடலும் ஒட்டிரும், பரவாயில்லையா? ஐயோ வேண்டாமா. ஜென்சி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. இன்றைய முக்கிய செய்திகள். நமது வீடியோக்களை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சோனா அங்க வந்தா. ரோசி ரோசி. என்ன சோனா? கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தா தாயே. இதோ வந்துட்டாங்க. அது இருக்கா இது இருக்கான்னு. இந்த வீட்ல ஒரு பிரைவசி இருக்கா? எப்போதும் யாராவது வந்துகிட்டே இருக்காங்க.
மன்னிச்சிடுங்கக்கா, இனிமே வரமாட்டேன்க்கா. சோனா மனம் உடைஞ்சு போயிட்டா. அக்கா, அக்கம் பக்கத்தினர், உறவுகள் எல்லாரும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசாதீங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க தான் உதவி செய்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏதாவது பலன் எதிர்பார்த்து தான் வருவாங்க. ஜென்சி ரோசி சொல்றத கேட்கவே இல்ல. மறுநாள் காலையில சீனும் மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஜென்சி வந்த 5 நாட்களா எந்த வேலையுமே பார்க்காம சும்மாவே இருந்துகிட்டு இருந்தா. ரோசி ஜென்சிக்காக எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருந்தா. அக்கா, பக்கத்துல உள்ள மார்க்கெட்ல போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? நான் காய்கறி வாங்கிட்டு வரணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வேலைக்காரி மாதிரி தெரியுதா? ஒரு கெஸ்டா உன்னோட வீட்ல தங்கி இருந்தா இப்படித்தான் உங்கள வேலைக்காரியா நடத்துவியா? நானெல்லாம் வெளிநாட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா? வேலை செஞ்சதே இல்ல, நிம்மதியா இருந்தேன். இங்க வந்து இந்த கிராமத்துல கிடந்து கஷ்டப்படுறதோட உனக்கு வேற செஞ்சு தரணுமா? இல்லக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க வந்து 5 நாள் ஆகுது, சும்மாவே இருக்கீங்களா? வேலை செய்யாமலே இருந்தோம்னா உடம்புக்கு நல்லதில்ல, அதனாலதான் சொன்னேன். நீ எந்த அர்த்தத்துல சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிங்கக்கா, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். இப்படியே சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஜென்சிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ரோசி ஜென்சிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா. இனிமே கடையில் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்ல உள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. அக்கா, இந்தாங்கக்கா, மாத்திரை போடுங்க. ஜென்சிய பாக்க எல்லாரும் வந்தாங்க. இந்தா ரோசி, கசாயம், இத அக்காக்கு கொடு, உடம்பு சீக்கிரம் சரியாகிடும். இத பார்த்த ஜென்சி மனம் வருந்தினாள். நான் உங்களை எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்திருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க எனக்கு கஷ்டம்னா வந்து ஹெல்ப் பண்றீங்க. இதுக்கு தான் சொந்த பந்தங்கள் வேண்டும்னு சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு. என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க. பரவாயில்லக்கா, நம்ம நிலை எப்படி உயர்ந்தாலும் குடும்பமும் உறவுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம்.